அனைவருக்கும் வணக்கம். பாத்தீங்கன்னா இது நம்ம எடுக்கக்கூடியதுல 23வது பேஜ். நான் எடுக்கக்கூடியது 23வது பேஜ். இன்னைக்கு 22 இது ஏற்கனவே முடிச்சிருக்கிறோம். ஒரு 72 பேர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆபீஸ் போட்டு. நேற்று சொன்னதை தான் நம்ம மறுபடியும் நினைவுபடுத்த போறோம். யாரா இருந்தாலும் மியூட் போடாத இருக்கக்கூடாது, மியூட் போட்டுடுங்க. இல்லைன்னா கம்ப்யூட்டர் உட்கார்ந்து இருக்கிற பையன் எங்க பையன். சரி, இல்லையா? ஜூம்ல இருக்கிறீங்க, மியூட்ல இருக்கிறீங்க, மியூட்ல இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் கேக்குதா? கேக்குது சார். கேக்குதுங்க சார். ஓகே, சரி. இந்த ஜோதிட கத்துக்கிறதுக்கு என்ன தேவை? மெயினா ஒழுக்கம் தேவை. மற்றவரை குறை கூறக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஜோதிடம் என்பது ஒரு வெளிச்சம். பூமியில உழக்கூடிய வெளிச்சம் எந்த இடத்துல விழுகுது அப்ப அதை பார்த்து சொல்லக்கூடியதுதான் ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலைக்கு மூல தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு அவர் நந்தி தேவருக்கு உபதேசம் செய்து, நந்தி தேவர் விநாயகருக்கு உபதேசம் செய்து, மேலும் விநாயகர் 18 சித்தர்களுக்கு சொல்லி சித்தாந்தம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்ப இது ஆயக்கலைகளில் 64 கலைகளில் 7வது கலை ஜோதிடக்கலை. சேத் என்பவர், ஒரு அரபு நாட்டைச் சேர்ந்த சேத் என்பவர் 3769 இந்த ஜோதிடத்தை கண்டுபிடித்தார். 12 மாசங்களை பிரிச்சு ஒரு ராசி கட்டம் அமைச்சு ஜோதிடத்தை சொல்லப்பட்டதாக சொல்லுகிறோம். இந்த ஜோதிட பிரிவுகள்ல முக்கிய 3 பிரிவுகள். அது கிரகங்கள் 9, ராசிகள் 12, 27 நட்சத்திரம். இத நேத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்தோம். எல்லாத்துக்கும் பதிவு ஆச்சா? ஆச்சுங்க ஐயா. ஆச்சு. கிரகங்கள் 9 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நம்மளுடைய வார கிழமைகள் 7 கிழமை. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 கிழமை. இது 7க்கு கிரகமா போடுறது. ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய் அப்படியே சொல்லிக்கலாம், புதன் அப்படியே சொல்லிக்கலாம், வியாழன்னா குரு, வெள்ளினா சுக்கிரன் இப்படின்னு சொல்லப்படும். வெள்ளினா சுக்கிரன், சனி அதுவேதான், மேற்கொண்டு ராகுக்கு. யார் வெளியில இருக்கிறீங்க? வெளியில இருந்தீங்கன்னா வெளியில போயிடலாம்.
நாங்க ஒவ்வொருத்தருடையும் சொல்லிட்டுல இருக்க மாட்டோம். பூபதி ஐயாவா? அப்படி 9 கிரகங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ராசிகள் 12 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, 4 ராசியா பிரிச்சுக்கணும். மேச, ரிஷபம், மிதனம், கடகம். இது முதல் 4 ராசி. அடுத்த 4 ராசி சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். இது ரெண்டாவது வரக்கூடிய 4 ராசி. மூணாவது வரக்கூடிய 4 ராசி தனுசு, மகரம், கும்பம், மீனம். 4 ராசி. சரி, ராசிகளை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நட்சத்திரங்கள் 27 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1வது நட்சத்திரம் அப்படின்னா 1ஆம் நம்பர். 3 நட்சத்திரத்துக்கு, கேதுவோடைய நட்சத்திரத்துக்கு 1ஆம் நம்பர் தான் வரும். 1, 10, 19. 1, 10, 19 அப்படின்னு வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1வது நட்சத்திரம் அஸ்வினி, 10வது நட்சத்திரம் மகம், 19வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். புதுசா வந்தவங்க எழுதிக்காங்க. ஏற்கனவே நேற்று எழுதுனீங்க, அதை திருத்திக்காங்க. ஏதாவது திருத்த வேண்டியது இருந்தாலும் திருத்திக்காங்க. சரியா எழுதியிருந்தாலும் பார்த்துக்காங்க. அப்ப கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் 2ஆம் நம்பர். இது எல்லாமே 2ஆம் நம்பர். 2, 11, 20 அப்படின்னு வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3ஆம் நம்பர். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் 3வது சூரியனுடைய நட்சத்திரம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதே போல சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 4ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அஞ்சாம் நம்பர். 6ஆம் நம்பர் திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவுடைய நட்சத்திரம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். 7ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். இதோடைய நம்பர் என்ன வரும்? புனர்பூசங்கிறது 7வது நட்சத்திரம். விசாகம் என்பது 16வது நட்சத்திரம். பூரட்டாதி என்பது 25வது நட்சத்திரம். இந்த நட்சத்திர நம்பரும் தெரியணும், நட்சத்திரங்களும் தெரியணும். இப்ப பாருங்க, அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். 8ஆம் நம்பர். நியூமராலஜிலையும் 8ஆம் நம்பர் தான் சனி பகவானுக்கு. பூசம், அனுசம், உத்திரட்டாதி 8 பூசம், 17 அனுசம், 26
இது உத்தரட்டாதி. சரி, அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம் 9, கேட்டை 18, 27 ரேவதி. இப்ப எல்லாரும் நட்சத்திரங்கள் எழுதியாச்சா? ராசிகள் எழுதியாச்சா? கிரகங்கள் எழுதியாச்சா? நான் பேசுறது கேக்குது இல்லையா? எழுதியாச்சுன்னா எழுதி. சரிங்களா? இப்ப இந்த 3 மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி பலன் சொல்லலாம்? ஒருத்தர் உங்கள்கிட்ட கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க, சார் இந்த காரியம் நான் போறேன், நடக்குமா? நீங்க என்ன பண்றீங்க? 27க்குள்ள ஒரு நம்பர் கேட்கறீங்க. 27க்குள்ள ஒரு நம்பர். சிவபாலன் ஐயா சொல்லுங்க. 18. அப்ப 18ங்கிறது யாருடைய நட்சத்திரம்? புதனோட நட்சத்திரம். அவரு மியூட் எடுத்துட்டு வெளியில இருக்கிறாரு, அவர் சொல்லணும். புதனுடைய நட்சத்திரம். சிவபாலன் ஐயா தெரியுதுங்களா? அப்ப புதன் நல்லவரா கெட்டவரா? நேத்தே சொன்னோம். சுப கிரகங்கள் வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன், குரு. அதாவது அசுபர்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. சிவபாலன் ஐயா வெளியில வாங்க. புதன் வந்து நல்லவர். சரிங்களா? அப்ப உங்க மனசுல உள்ள கேள்வி, உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி பாசிட்டிவ் பதில். சரிங்களா? பாசிட்டிவ் பதில். சரி, இன்னொன்னு கேக்குறாங்க, இன்னொரு கேள்வி சார் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. 6ங்கிறது என்ன ராசி? 12க்குள்ளங்கும் போது ராசியில தான் போகணும். கன்னி வீடு. அதுக்கு அதிபதி யாரு? புதன். அதே புதன் தான். நல்லவரா? அப்ப கேள்விக்கு பதில் பாசிட்டிவ். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க கேள்விக்கு அனைத்துக்குமே பாசிட்டிவ் தான். இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல பலன்களே. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 9க்குள்ள ஒரு நம்பர் கேட்கிறோம். இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க, 9க்குள்ள ஒரு நம்பர் வைக்கிறோம். என்னங்கய்யா? 9க்குள்ள நம்பர் 5. 5வது கிழமை என்ன கிழமை? சாரி, 5வது கிரகம் என்ன கிரகம்? சிம்மம். 5வது கிரகம், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு தான் வருவார். சரிங்களா? அப்ப குரு நல்லவர், அதுக்கும் பாசிட்டிவ் தான். அப்ப இன்னைக்கு எல்லாரும் இப்ப சரியா பாருங்க, மணி 4:44. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா? 4ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைவருக்கும் பாசிட்டிவ். யார் என்ன கேள்வி மனசுல நினைச்சிருந்தாங்க? ஐயா மியூட் போட்டுக்காங்க, சிவபாலன் ஐயா. சரிங்களா? அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நேற்று சொன்ன ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போகணும். எப்படின்னா, மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் அதிபதி.
மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் அதிபதி. ரெண்டு ரெண்டு எழுத்து மட்டும் எழுதிக்காங்க. ரொம்ப எல்லாம் வரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், லேட் ஆயிடும். ஒருத்தர் சில பேர் போன் பண்ணி கேட்டாங்க, ரொம்ப ஸ்பீடா போயிட்டீங்க சார், நாங்க எப்படி எழுதுறது அப்படின்னு. அப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல, ஆரம்பத்துல. சரிங்களா? போக போக சரியாயிடும். சரி, அடுத்தது பாருங்க. ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன் அதிபதி, மிதுனத்துக்கு கன்னிக்கும் புதன் அதிபதி. ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன் அதிபதி, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி, கடகத்துக்கு சந்திரன் அதிபதி, சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி. தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு அதிபதி. சரி, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவான் அதிபதி. இது நேற்று பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, கிரகங்களை ஆர்டரா எழுதுங்க. இன்னும் கேட்கலையே ஐயா. பேசாம இருக்காங்க. இல்ல மியூட்ல இருக்காரு சார். சாருக்கு போன் வந்திருக்கும், பேசிட்டு வருவாரு. சரிங்க மேடம். கேக்கா? கேக்குதுங்கய்யா. ஆர்டரா எழுதிட்டீங்களா? ஆர்டரா எழுதிட்டீங்களா? ஆர்டரான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி ஆர்டரா எழுதியிருக்கணும்.
இப்ப பார்க்க இருக்கிறது தசா வருடங்கள். நேற்றை சொன்னோம். இன்னைக்கு வராதவங்களுக்காக மறுபடியும் சொல்றோம். அப்ப சூரியன் அப்படின்னா தந்தைக்காரகன். சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகும்? 6 மணிக்கு உதயமாகும், 6 மணிக்கு மறையும். அதனால 6 வருடத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும். சந்திரன் அப்படின்னா அம்மா 10 மாசம் சுமக்குறாங்க, அதனால 10 வருடத்தை ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வாய் அப்படின்னா எங்க வார சந்தை அப்படிங்கிறது நாம சொன்னோம். அதனால பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படிங்கிறது 7 வருடத்தை ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வாய் என்பது இளைய சகோதரம். சந்திரன் என்பது தாய்க்காரகன். புதன் கல்விக்காரகன். தாய்மாமனை சொல்லக்கூடிய கிரகம். அப்ப கல்வி மெயின். அப்ப கல்வி அப்படிங்கும் போது ஒரு பையனோ பொண்ணோ புத்தக மூட்டை சுமக்கக்கூடிய வயசு 12வது வரைக்கும். அப்ப 12வது படிக்கும் போது 17 வயசு. அடுத்தது குருனா புத்திரக்காரகன். புத்திரன்னா யாரு? குழந்தை. ஒரு தாய் தந்தை சேர்க்கை ஏற்படும் போது ஒரு குழந்தை பிறக்குது. தாய்க்கு வருஷம் 10, தந்தைக்கு வருஷம் 6, தாயும் தந்தையும் சேர்ந்தால் 16. அப்ப குருவுக்கு தசா வருடம் 16. ஐயா மீட் போடுங்க. இதே ஒரு குருனா வழிகாட்டி. அப்ப குருவிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 16 அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். சுக்கிரன் அப்படின்னா கலத்திரக்காரகன். கலத்திர பந்தம் எப்பதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பெண்ணும் ஆணும், அதாவது மணவரையை சுத்தும் போது சுண்டு விரலையே கோர்த்து கட்சியில கட்டுவாங்க. அதான் திருமண பந்தம். அப்ப விரல்கள் ஆணுக்கு 10 விரல்கள், பெண்ணுக்கு 10 விரல். அப்ப மொத்தம் 20 விரல். அப்ப சுக்கிரனுக்கு தசா வருடம் 20. சனி பகவானுக்கு தசா வருடம் 19. ஒரு பையனை அதாவது ஓட்டு போடக்கூடிய வயசு அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. இல்ல லைசன்ஸ் எடுக்கக்கூடிய வயசு 19 வருஷம். அப்ப சனி பகவான் ஆயுள்காரகன், தொழில்காரகன். 19 வருடம். ராகு அப்படின்னா தாய் வழி, தந்தை வழி, தாத்தா பாட்டி. ராகு அப்படின்னா தந்தை வழி, தாத்தா பாட்டி. கேதுன்னா தாய் வழி, தாத்தா பாட்டி. அப்ப இந்த ராகு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராகுனா பாம்பாட்டிய சித்தர். இப்பதான் சொன்னோம். சித்தர்கள் எத்தனை பேரு? 18 பேர். 18 பேர். சரிங்களா? 18 வருஷங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ராகுக்கு. கேதுக்கு 7 வருடம். ரிஷிகள் 7. நாணக்காரகன் இல்லையா கேது. அதனால ரிஷிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டா ரிஷிகள் மூலியமா தான் மனித பிறவிகள் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப ரிஷிகள் 7 பேர். இப்ப சூரியனுக்கு 6 வருடம், சந்திரனுக்கு 10 வருடம், செவ்வாய்க்கு 7 வருடம், புதனுக்கு 17 வருடம், குருவுக்கு 16 வருடம், சுக்கிரனுக்கு 20 வருடம், சனி பகவானுக்கு 19 வருடம், ராகுக்கு
18 வருடம், கேதுக்கு 7 வருடம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஜூம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா கேக்குதுங்க ஐயா கேக்குதுங்க சார். கேக்குது. ஐயா கேக்குதுங்க ஐயா. ஓகே. மொத்தம் 89 பேர் இருக்கிறோம். சரி, இப்ப இப்ப பாக்குறது ஒரு கிரகம் ஒரு வீட்டுல, அதாவது ஒரு கட்டத்துல எவ்வளவு நாளைக்கு இருப்பார் அப்படிங்கறதுதான். ஒரு கிரகம் ஒரு வீட்டுல எவ்வளவு நாளைக்கு இருப்பாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். பாருங்க, சூரியன் புதன், அடுத்தது சுக்கிரன், இவங்க 3 பேரும் முக்கூட்டு கிரகம். 3 கட்டத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த 3 கட்டத்துக்குள்ளேதான் இருப்பாங்க. அது 90 டிகிரிக்குள்ள. சூரியன், புதன், சுக்கிரன், இவங்க 3 பேரும் முக்கூட்டு கிரகங்கள். இவங்க எல்லாருமே ஒரு மாசம் தான் ஒரு கட்டத்துல இருப்பாங்க. ஒரு மாசம்தான் இருப்பாங்க. சரி, அடுத்தது சந்திரன் 2.25 நாள் ஒரு கட்டத்துல இருப்பார். அதனாலதான் சந்திரனை வந்து அவசர கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அவசர கிரகம் சந்திரன் 2.25 நாள். இது நாள் கிரகம். மாத கிரகம் சூரியன், சுக்கிரன், புதன் பார்த்தோம். இன்னொரு கிரகம் செவ்வாயின்னு இருக்கு. செவ்வாய் வந்து 45 நாள் ஒரு கட்டத்துல. 45 நாள். நல்லா பாருங்க, 1.5 மாசம் செவ்வாய் ஒரு கட்டத்துல. அடுத்தது குரு. பாருங்க, சூரியன் சொல்லியாச்சு, சந்திரன் சொல்லியாச்சு, செவ்வாய் சொல்லியாச்சு, புதன் முக்கூட்டு கிரகத்துல வந்துருச்சு. குரு வந்து ஒரு கட்டத்துல 1 வருஷம் இருப்பார். நாம ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் குரு பெயர்ச்சி செய்யறோம். இந்த டைமும் வரக்கூடிய 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி யாக விழா வச்சிருக்கிறோம். சரி, அடுத்தது சுக்கிரனும் முக்கூட்டு கிரகத்துல வந்தாச்சு. சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு கட்டத்துல இருப்பார். ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருப்பார். இருக்கிறதுலயே அதிக நாள் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனாலதான் அவரை மந்தன் அப்படின்னு சொல்றாங்க. சோம்பேறி, மந்தன் அப்படின்னு அர்த்தம். 2.5 வருஷம் இருப்பார் ஒரு கட்டத்துல. அடுத்தது ராகு, கேது. ராகு எங்க இருக்கிறாரோ அந்த கட்டத்துல இருந்து 7வது கட்டத்துலதான் கேது இருப்பார். 180 டிகிரி சமசப்தமாக இருப்பாங்க. அப்ப ராகுக்கு கேதுக்கு 1.5 வருடம் ஒரு கட்டத்துல இருப்பாங்க. 1.5 வருடம்னா 18 மாசம். இது சஞ்சார காலங்கள் என்று அர்த்தம். சரி,
அடுத்தது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் அப்படிங்கும் போது உங்க கை விரல்களை விட்டுக்கலாம், அதிலேயே பஞ்சபூதத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி எப்படின்னா, நம்ம துண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, நம்ம சின்ன வயசுல டீச்சர்ஸ் வாதியத்துல போய் நம்ம துண்டு விரல் கட்டி யூரின் போறோம் அப்படின்னு கேட்போம். அது நீர் விரல், நீரை சொல்லுது. அதுக்கு அடுத்த விரல் மோதிர விரல், தங்கம். தங்கம் எங்க வெட்டுறாங்க? நிலம். நிலத்துல தங்கம் எடுக்கிறாங்க, அதனால அது நிலத்து தத்துவத்தை சொல்லுது. இருக்கிறதுலயே 5 விரலையும் ஒன்னா சேர்த்து வச்சு பாருங்க. ரொம்ப பெரிய விரலா இருக்கிறது நடு விரல், அது ஆகாய தத்துவம். நீர் சொல்லியாச்சு, நிலம் சொல்லியாச்சு, ஆகாயம் சொல்லியாச்சு. அதுக்கு பக்கத்துல ஆள்காட்டி விரல். உங்களுக்கு ஒரு ஃபேன் போடணும் அப்படின்னா எந்த விரல்ல போடுவீங்க? ஆள்காட்டி விரல்ல போடுவீங்க, அதானே வரும் விரல். அப்ப அது காற்று தத்துவத்தை சொல்லுது. இருக்கிறது மீதி கட்ட விரல் தான். லைட்டு வீட்டுல கேஸ் அடுப்பு பத்த வைக்க எந்த விரலை யூஸ் பண்ணுவீங்க? கட்டை விரல். கட்டை விரல், அது நெருப்பு தத்துவத்தை சொல்லுது. இப்ப வந்துருச்சுங்களா பஞ்சபூதங்கள்? அது போல இப்ப ராசி கட்டத்தை ஒண்ணு போட்டுக்காங்க. ராசி கட்டை போடுங்க. யாருக்காவது ராசி கட்டை போட தெரியாதுன்னா சொல்லுங்க, நான் இப்ப எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்ப எல்லாத்துக்கும் போட தெரியும் இல்லையா? ஐயா தெரியும் தெரியாதுங்கிறத சொல்லுங்க ஐயா. ஒரு சொல்லி ஒரு சதுரமா ஒரு கட்டம் போட்டுக்காங்க. சதுரமா ஒரு கட்டம் போட்டுக்காங்க. உங்க நோட்ல இடம் இருந்து வளம் அந்த சதுரத்துல போட்டுக்காங்க. அந்த சதுரத்தை இடம் இருந்து வளத்துல கால் பகுதி, இந்த பக்க கோட்டோர கால் பகுதி, அந்த பக்க கோட்டோர கால் பகுதி பிரிச்சு போடணும். இப்ப மேலிருந்து கீழ் அப்படிங்கிறதுல கால் பகுதி கீழே கால் பகுதி மேல கால் பகுதி பிரிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 கட்டம் வந்துடும். இந்த நடுக்கட்டெல்லாம் பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுல சென்டரா பார்த்து ஒரு கோடு போட்டு விட்டுருங்க. இப்ப 12 கட்டம் வந்திருக்கு. போட்டுட்டீங்களா? போட்டாச்சுங்க. ஓகே. இப்ப முதல் வீடு அப்படிங்கிறது மேசம் தான். முதல் வீடு காலப்புருஷனுக்கு முதல் வீடு மேசம் தான். இங்க இந்த கட்டம் போடும் போது ஆகாயம் வராது, ஆகாயம் தான் கட்டம். அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க நீங்க. ஆகாயம் தான் ராசி கட்டம். இல்லைன்னா நம்ம மனசுதான் அங்க ஆகாயம். மனசு ஒரு நிலையா இருந்தா தானே நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது மனசு, நம்ம ராசி கட்டம் தான். முதல் கட்டத்துல நெருப்பு, முதல் கட்ட மேசம். 2வது கட்டம் ரிஷபம், அது வந்து நிலம். மோகனம்மா சொல்லுங்க. மேசம் மேல் கட்டத்துல 2வது கட்டம், அதான் முதல் கட்டம். மேல 4 கட்டம் இருக்கு இல்லைங்களாமா, அதுல 2வது கட்டம், அதான் மேசம்.
ரிஷபம் வந்து நிலம், அடுத்த கட்டம் ரெண்டாவது. மூணாவது கட்டம் மிதனம், அது வந்து காற்று. கடகம் நாலாவது கட்டம், அது வந்து நீர். நீர் முடிஞ்ச உடனே மறுபடியும் நெருப்பு வந்துடும். அஞ்சாவது கட்டம் நெருப்பு, ஆறாவது கட்டம் நிலம், ஏழாவது கட்டம் காற்று துலாம், எட்டாவது கட்டம் விருச்சகம், எட்டாவது கட்டம் விருச்சகம், அது நீர். மறுபடியும் நெருப்பு வந்துடும். தனுசு, மகரம் நிலம், காற்று அப்படிங்கிறது கும்பம், மீனம் அப்படிங்கிறது நீர். இப்ப நெருப்பு ராசியில எது எதுன்னு பாருங்க நல்லா. மேஷம், சிம்மம், தனுசு. மேசம், சிம்மம், தனுஷ். இதுல யாருக்கு எந்த லக்கணமா கூட இருக்கலாம். இந்த 3 கட்டத்துல கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில உயர போறாங்கன்னு அர்த்தம். ஒரு கட்டத்துல இருந்தாலும் சரி. கிரகம் இருந்துட்டாலே அது அசுபரோ நல்லவரோ கெட்டவரோ யாரா இருந்தாலும் சரி, இதுல கிரகம் இருந்துட்டாலே வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு வரப்போறாங்க என்று அர்த்தம். அம்மா நெருப்பு ராசியில் 3 ராசி இல்ல, மேசம், சிம்மம், தனுசு. புரியுதாம்மா? ஏன்னா இதுதான் திரிகோணம். காலச்சக்கரத்துக்கு திரிகோண ராசி 3 ராசி, நெருப்பு ராசிகள் 3, மேசம், சிம்மம், தனுசு. சரி, நில ராசிலாம் எது எதுன்னு பாருங்க. ரிஷபம், கன்னி, மகரம். காற்று ராசி அப்படின்னா மிதுனம், துலாம், கும்பம். இதுல ஒரு சூட்சமா இருக்கு. யாருக்கெல்லாம் சூரியன் காற்று ராசிகள்ல இருக்கோ, காற்று ராசினா எது? மிதுனம், துலாம், கும்பம். அந்த வீட்டுல ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கணும். மோகனா அம்மா மீட் போட்டிருக்காங்க. சரி, நீர் ராசி கடகம், விருச்சகம், மீனம். கடகம், விருச்சகம், மீனம். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஊமை ராசி. நீர் ராசிக்கு ஊமை ராசி அப்படின்னு. அப்ப பாருங்க, எந்த ராசியா இருக்கிறாங்க, எந்த லக்கணமா இருக்கிறாங்க, இவங்களை எப்படி சாந்தப்படுத்துறது அப்படின்னு கேட்டால், இப்ப நெருப்பு ராசிக்காரங்களா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், சூடா ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா சாந்தமாயிடுவாங்க. அப்ப டீ, காபி இப்படி ஏதாவது ஒண்ணு கொடுக்கறது, கூலாயிடுவாங்க. அதுவே நிலராசிக்காரங்க வராங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்களுடைய ராசி தெரிஞ்சது தானே எப்படி உட்கார வைக்கணும்னு தெரியும். நிலராசிக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு துணியை எடுத்து இங்க உட்காரக்கூடிய சேரை தொடச்சிட்டு உட்காருங்க அப்படின்ட்டு பாவலாவாவது காட்டும். காற்று ராசிக்காரங்க ஃபேன் ஓடிட்டு இருக்கிற ஃபேனை ஒரு பாயிண்ட் கூட்டி வைக்கணும். நீர் ராசிக்காரங்க அதாவது நீர் சம்பந்தப்பட்ட சாப்பிட்றதுக்கு
கூல்ட்ரிங்க்ஸு, மோர் இப்படி கொடுத்தால் கூல் ஆயிடுவான். தண்ணீர் இதெல்லாம் கொடுத்தா கூல் ஆயிடுவான். சரி, அடுத்த இன்னொரு கட்டம் போடுறீங்களா? எல்லாரும் கட்டம் போடலாம் இல்லையா? ஐயா, நாளைக்கு இப்ப நைட்டே எல்லாருக்கும் பேர் பதிவு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் வந்துடும். ஜெராக்ஸ பிடிஎஃப் போட்டு வச்சுக்காங்க. ஐயா, நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வகுப்பு. நாளைக்கு வகுப்பு இருந்தா செவ்வாய்க்கிழமை வகுப்பு இல்லை. இந்த வகுப்பு அடிப்படை வகுப்பு. செவ்வாய்க்கிழமை விட்டுட்டு புதன்கிழமை நாள் வகுப்பு. வியாழன் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நாள் வகுப்பு. சனி ஞாயிறு இந்த டைம்ல வகுப்பு. அப்ப வாரத்துல எத்தனை நாளைக்கு வகுப்பு? 5 நாள். 5 நாள். 5 நாள் வகுப்பு. நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் வகுப்பு. இதே மாரி நாம டெலிகிராம்ல ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிப்போம். இதே வியான் பக்தி சேனல் தான், இலவச ஜோதிட வகுப்பு அப்படின்னு சொல்லி. அதுல உங்களுக்கு டெலிகிராம்ல ரெக்கார்டிங் வந்துடும். நீங்க எத்தனை டைம் வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் போட்டு கேட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கு. சரிங்களா? அதுக்குன்னு எழுதாத விட்டுறாதீங்க. எழுதாத விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப கட்டம் போட்டாச்சுங்களா? இன்னொரு கட்டம் போட்டாச்சு. உருவங்கள் என்ன எழுதுறோம்? உருவங்கள். மேசம் அப்படின்னா ஆடு. மேச ராசிக்காரங்க பாருங்க, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. மேசம்னா ஆடு. ஆடு என்ன பண்ணும்? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு கட்டுப்படும். வேகமா செல்லக்கூடியது. அப்ப மேசராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. மேய்ப்பவர்களுக்கு கட்டுப்பட்டது ஆடு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால மற்றவர்கள் பேச்சை கேட்பார்கள். ஆடு நல்லா மேய்ஞ்சிட்டே இருக்கும், திடீர்னு முட்டிக்கும். மேசராசிக்காரங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். படபடப்பு, கோபம் அதிகம். ஆடு மலைச்சரிவு, பாறைகள் இதுல ஏறும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் துணிச்சலா செயல்படக்கூடியது. ஆடு அதிக இறை எடுக்கும், குறைவாக பால் குடிக்கும். ஆடு அதிகமா இறை எடுக்கும், குறைவாக பால் கொடுக்கும். அப்ப மேசராசிக்காரங்க கிடைச்ச பொருளை சேமித்து வைக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள். செலவு செய்ய மனம் இல்லாதவர்கள். ஆடு கூட்டமா மந்தையா மேயக்கூடியது.
இந்த மேசராசிக்காரங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் ஒற்றுமையோடு வாழக்கூடியவர்கள். ஆடு இனவிருத்திக்காக உறவு கொள்ளும். மேசராசிக்காரங்களுக்கு காம ஆசைகள் அதிகம் இருக்கும். இதே பெண்களாக இருந்தால் 16 வயசுலயே கெட்ட பேர் வந்துடும், கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடுகள் இறைச்சிக்காக தன்னை பலி கொடுக்கும். தியாக மனப்பான்மை உள்ளவர்கள், மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கும் குணாதிசயங்கள் உடையவர்கள். ஆட்டின் கால்கள் மிகவும் வலியுள்ளதாக இருக்கும். இவங்களுக்கு மேசராசிக்காரங்க இடுப்பு, முழங்கால், மூட்டு வலி நோய்கள் சம்பந்தப்பட்டது இருக்கும். ஆடு பசி தாங்காது, கழிவுகளை அதிகமாக வெளியேற்றும். அதனால மேசராசிக்காரங்களுக்கு மலச்சிக்கல் என்று ஒண்ணு உண்டு. சரி, இப்ப பாருங்க, ரிஷபம் காளை மாடு. மாடு என்ன பண்ணும்? மென்மையாக செயல்படக்கூடியது. காரியங்களில் அவசரம் காட்டாமல் மெதுவாக செயல்படுத்தக்கூடியவர்கள். யாரு? ரிஷபம். உடல் வலிமை, பெருத்த உடல் அமைப்பு கொண்டவர்கள், எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள். மாடு தன்னை விட 8 மடங்கு பாரத்தை சுமக்கக்கூடியது. எதையும் தாங்கும் மனப்பான்மை உடையவர்கள். அளவாக சாப்பிட்டு நிறைவாக பால் கொடுக்கும் மாடு. அளவாக சாப்பிட்டு நிறைவாக பால் கொடுக்கும். அதிக லாபங்கள் எதிர்பார்க்காமல் கூடுதலாக உழைக்கக்கூடியவர்கள் ரிஷபம். மாடுகள் எப்பொழுதும் அசை போட்டுக் கொண்டே இருக்கும். அப்ப ரிஷபத்துக்கு சிந்திக்கும் திறன் அதிகம் உண்டு. ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகம் இருக்கும். மாடுகள் திடீர்னு முட்டிக்கொள்ளும். இந்த ரிஷபம் படபடப்பாக பேசக்கூடியது. ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா திக்கும். அடுத்தது 3வது, ஆண் பெண் இரட்டையர்கள். ஒரு ஆண் பெண் கை கோர்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மிதனம். ஆண் பெண் 2 பேர்கள் உள்ளனர். அப்ப மிதனம் என்ன பண்ணும் அப்படின்னா, காதல் வயப்படும், காம உணர்வு அதிகம் உள்ளவர்கள். இருவரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஆண் பெண் இரட்டையர்கள். அப்ப சிறந்த பேச்சாற்றல், வாத திறமை உள்ளவர்கள். இருவரும் சேர்ந்தே உள்ளனர். இவருடன் ஒருவர் சேர்ந்து இருந்தால் தைரியசாலி, இல்லாவிட்டால் கோழை. காலப்புருஷனுக்கு 3வது ராசி மிதுனம். சிற்றின்ப நாட்டம் உடையவர்கள். இசைத்துறையில் மோகம் உள்ளவர்கள். ஒருவருக்கொருவர் கைபிடித்த நிலை. ஆண் பெண் இரட்டையர்கள் நட்புடன் இனிமையாக பழகுவார்கள். அடுத்தது கடகம். கடகம்னா நண்டு. நண்டு பலகால் உடையது. அப்ப கடகராசிக்காரங்க எப்பேடிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் செய்து முடிப்பதில் திறமைசாலி. நண்டு பாருங்க, ஆண்டுக்கு ஒரு முறை தனது ஓட்டை கழட்டி விடும். அப்ப கடகராசிக்காரங்க சந்திரனுடைய வீடு, எந்த இதுலயும்
அதாவது மாறும் இயல்புடையவர்கள், குணாவசியம் மாறிட்டே இருக்கும். நண்டுகள் நேராக செல்லாது, குறுக்கு மறுக்காக செல்லும். கடகராசி குறுக்கு வழியில ஏதாவது செஞ்சு சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும். நண்டுகள் தனது குஞ்சுகளை வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளும். ஈவு இரக்கம் குணம் உள்ளவர்கள் கடகம். இதன் வயிற்று பகுதி உப்பி இருக்கும், கால்கள் பலமானவையாக இருக்கும் நண்டுக்கு. அதே போல கடகராசி கடக லக்கணம் உடல் மற்றும் மனபலம் உள்ளவர்கள். அடுத்தது சிம்மம். சிங்கம் பகல்ல தூங்கும். சிம்ம ராசிக்காரங்க தனிமையில இருக்க ஆசைப்படுவார்கள். சிங்கம் தனக்குன்னு ஒரு எல்லை பரப்பை அமைத்துக் கொள்ளும். சிங்கம் அதிகமாக தன்னை யாரும் நெருங்கி வரும்படி இருக்க பழக விட மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரங்க. சிங்கங்கள் சில சமயம் தனது குட்டிகளை கொன்றுவிடும். அப்ப ஒருவரையும் நம்ப மாட்டார் சிம்மராசி. தேவைப்பட்டால் நட்புறவு வேண்டும் என்பார். சிங்கங்கள் கூட்டாக வாழும் தன்மை உடையது. ஆனால் ஒரே சிங்கம் தான் தலைமையாக இருக்கும். அப்ப இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தலைமை பொறுப்பு, நிர்வாக திறமை இதெல்லாம் இருக்கும். தன்னுடைய குட்டிகளுக்கு மட்டுமல்ல, பிற குட்டிகளுக்கும் சிங்கம் பால் கொடுக்கும், உணவு கொடுக்கும். அப்ப ஈவு குணம், இரக்க குணம், தயவு குணம் சிம்மத்திட்ட இருக்கும். அடுத்தது கன்னி. கன்னியோடைய உருவம் பார்த்தீங்கன்னா நெற்கதிர் கூடிய கன்னிப்பெண். கையில் அறிவால் நெற்கதிர் கொண்ட பெண். இவங்க நல்ல கடினமாக உழைக்கக்கூடியவங்க. சில சமயம் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அங்க இருக்கிறது யாரு? கன்னி பெண். கவர்ச்சியான இளமையான தோற்றம் உள்ளவர்கள், ஆடை அலங்காரத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். கன்னி பெண் ஒரு பெண். அன்பு, இரக்கம், குணம், உபசரிப்பு, வரவேற்கும் தன்மை இதெல்லாம் கன்னியிட்ட உண்டு. கையில் அருவாள். அப்ப நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் அப்படின்னா தீயவைகளை புறக்கணிக்க தயங்க மாட்டார்கள். சரி, அடுத்தது துலாம். துலாம்னா தராசு. சமநிலையுடன் இருக்கும் தராசு. நீதி தேவதை கையில உள்ள மாதிரி எதிலையும் நடுநிலைமையோடு செயல்படும் தன்மை கொண்டவர் துலாம். சுத்தமான ஆடை அணிவிப்பதில் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தராசு வணிகம் செய்யும் இடங்களில் இருக்கும். வியாபாரம் செய்வார்கள், சுத்தமான ஆடைகள் அணிவார்கள். உடை விஷயத்தில் கவனமாக இருப்பார்கள். இரு தராசு தட்டுகள் உள்ளது. அப்ப மற்றவர்களோடு இணைந்து செயல்படும் போது விட்டு கொடுத்து அனுசரிக்கும் தன்மை உள்ளவர்கள். தராசை தாங்கி பிடிக்க ஒரு கை வேணும். அப்ப மற்றவர்களிடம் உதவி அணுகுமுறை எதிர்பார்த்தால்
நன்மை இருக்கும். அடுத்தது தேல். தேலுக்கு பலகால். தேல் பலகால்களை கொண்டது. பல செயல்களை செய்யக்கூடியவர்கள் விருச்சகம். புதர் மற்றும் இடுக்குகளில் வாழக்கூடியது தேல். பிறருக்கு தன் இடத்தை வெளிக்காட்டாதவர்கள் விருச்சகம். வயிறு வெடிச்சு குஞ்சு பறிக்கும் தேல். அப்ப தியாக உணர்வு, தியாக குணம், பிறருக்கு உதவும் தன்மை. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எதா இருந்தாலும் உதவி செஞ்சுக்கும். சரி. தன்னைத்தானே கொட்டி கொள்ளும். தற்கொலை எண்ணம், விரக்தி மனப்பான்மை விருச்சகத்துக்கு உண்டு. தொழில் விஷமுடையது. தேல் விஷமுடையது. பாவ செயல்களில் செய்வதில் விருப்பம் உடையவர்கள். உடல் உறவிற்கு பெண், உடல் உறவிற்கு பெண் தேல் ஆண் தேலை கொன்றுவிடும். தனக்கு ஒத்து வராதவர்கள் என்று தெரிஞ்சால் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அடுத்தது தனுசு. தனுசு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வில் அம்பு. பாதி மிருகம் பாதி மனிதன். அதுல அந்த மனிதன் வில் அம்பு கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி. வில் அம்பு இங்க இருக்கு. அப்ப லட்சியத்துடன் செயல்படக்கூடியவர்கள் தனுசு. அந்த அம்பு முன்னாடி போறதுக்கு பின்னாடி எவ்வளவு இழுக்கிறாங்களோ அப்ப அது அந்த வில்லு வளையும். அதனால வளைந்து கொடுக்கும் தன்மை உடையவர்கள் தனுசு. குறிப்பாக பொறுமை தேவை, பொறுமை குணம் உள்ளவர்கள். பாதி மனிதன் பாதி மிருகமான இவரை மற்றவர்கள் தீண்டும் பொழுது இவருடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார். அம்பு பின்னால் இழுத்து முன்னால் செல்லக்கூடியது. அப்ப ஒரே நேரத்தில் இரு வகை செயல்களை செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு. அடுத்தது மகரம். ஐயா எழுதுறீங்க இல்லையா? ஆமாங்க, எழுதுறோம்யா. இல்லைங்கய்யா? சரி சரி. அடுத்தது மகரம். கடல் குதிரை, மான் தலை, முதலை. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுதான். பின்னாடி விரிவாக்கமா சொல்லும். ஒரு ராசிக்கு 100 பாயிண்ட். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருப்பார்கள். யாரு? மகரம். ஆனா கடுமையான குணம் படைத்தவர்கள். முதலையின் தோல் கடினமாக இருக்கும். கடினமான கல்நெஞ்சம் படைத்தவர்கள் இந்த மகரம். முதலை பதுங்கி பாயும் எண்ணமுடையது குணம். அப்ப பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் மகரம். முதல்ல நீர்லயும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். அனைத்து இடங்களையும் வள வரக்கூடியவர்கள் இந்த மகரம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் மகரம். அதனாலதான் இந்த மகர லக்கணம், மகர ராசி, கும்பராசி, கும்ப லக்கணம், விருச்சக ராசி, விருச்சக லக்கணம், இவர்களை மிலிட்ரிக்கு ஆள் எடுப்பாங்க. இந்த ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் ரகசியம் வெளியில போவாங்க. சரி. கும்பம், கும்பப்பானை, உருவம்.
குணங்கள், இவங்களுடைய உருவ குணங்கள். பானையை ஏந்துவது போல் மனிதன் இருக்கும் காட்சி, அல்லது தலையில வச்சுட்டு போற மாதிரி. அப்ப பானைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதே போலதான் கும்பராசிக்காரங்க புரிஞ்சிக்கவே முடியாது, என்ன மனசுல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியாது. பானைகள்ல அந்த காலத்துல தங்க நகைகள் வச்சாங்க. அப்ப இங்க கும்பம் என்ன சொல்லுது அப்படின்னா, பணம் உள்ளவர்களாக இருப்பார்கள், சேமிக்கும் தன்மை உண்டு கும்பத்துக்கு. மறைத்து வைத்த பானை கீழே விழுந்தால் நொறுங்கிவிடும். இலகிய மனம் படைத்தவர்கள், ரகசியங்களை பாதுகாக்க ரகசியமானவர்கள் என்று சொல்லலாம். அடுத்தது மீனம். இரண்டு மீன்கள் ஆப்போசிட்ல இருக்கும் மீன்கள். இந்த வாளுகிட்ட இதோடைய தலை இருக்கும், இதோடைய தலையிட்ட இதோடைய வால் இருக்கும், ஆப்போசிட். அப்ப இரண்டு மீன்கள் எதிரும் புதிருமாக இருக்கும், எதிரெதிரே இருக்கும். அப்ப மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் கணவன் மனைவி. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தரை எடை வெளி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நூல் தான் இருக்கும். அப்ப இரண்டு பேரு பிரியா நிலை இருக்கும். மீன்களின் செதில்கள் அழகாக இருக்கும். இவர்கள் உடை விஷயத்தில் கவனமாக இருப்பார்கள், அழகாக இருப்பார்கள். மீன்கள் கூட்டமாக வாழக்கூடியது, ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மீனராசி. கூட்டு குடும்பமாக வாழ நினைப்பார்கள், ஆனா வாழ முடியாது. தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே நினைக்காதவர்கள். மீன்கள் தண்ணீரை விட்டு வெளியே வந்தால் இறந்துவிடும். மீன்களை வலை வீசி பிடிப்பார்கள். இவர் சூழ்நிலைக்கு ஏற்ப நழுவி சென்று விடுவார்கள். சரி, ஒரு கட்டம் போடலாம், இன்னொரு கட்டம். கார்னர்ல ரெண்டு கோடு, அதான் லக்கணம். கார்னர்ல ரெண்டு கோடு, அதுதான் ஒருத்தருடைய லக்கணம். அதே போல சந்திரன் இருக்க இடம்தான் ராசி. சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுதான் ராசி. அதே போல சூரியன் இருக்கிறது தான் பிறந்த மாதம், தமிழ் மாதம். சூரியன் இருக்கிறது தான் தமிழ் மாதம். அப்ப மேசத்துல சித்திரைன்னு போடுங்க. வைகாசியில, வைகாசி வந்து ரிஷபத்துல வைகாசி. ஆணி மிதனத்துல ஆணி, கடகத்துல ஆடி, சிம்மத்துல ஆவணி, கன்னி புரட்டாசி, துலாம் ஐப்பசி,
விருச்சகம் கார்த்திகை மாசம். தனுசு மார்கழி. தை மாசி. தை வந்து மகரம். மாசி கும்ப வீடு. மீனம் பங்குனி மாசம். கும்பம் வந்து மாசி மாசம். இப்ப ஆனி மாசம் பிறந்தவங்க நாம முதல்ல சொன்னோம். ஆனி மாசம் பிறந்தவங்க, ஐப்பசி மாசம் பிறந்தவங்க, பங்குனி மாசம் பிறந்தவங்க, இவங்க வீட்டுல ஹார்ட் அட்டாக் உண்டு. இப்ப பாருங்க, லான்னு போட்டிருந்தாலும் கார்னர்ல 2 கோடு போட்டிருந்தாலும் அதுதான் லக்கணம். அதுதான் லக்கணம். சந்திரன் எங்க நிக்கிறாரோ அதுதான் ராசி. சூரியன் எங்க நிக்கிறாரோ அதுதான் தமிழ் மாசம். அம்மா கலைச்செல்வி அம்மா, சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன மாசம் பிறந்தீங்க? ஐயா ஆனி மாசங்க ஐயா. ஆனி மாசம். ஆமா. அப்ப உங்க வீட்டுல ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்களா? ஆமாங்க ஐயா. ஆ, எங்க வீட்டுக்காரருக்கு இருக்குது. சரி. இல்ல மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இன்னும் யாராவது ஐப்பசி மாசம் கும்ப மாசம் பிறந்தவங்க, மாசி மாசம் பிறந்தவங்க இருக்கிறீங்களா? நான் ஐப்பசி மாசம் தான் பிறந்தேன். அப்பா ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்துட்டேன். ம் நான் மாசி மாசம் தான் பிறந்தேங்க. ம் ஆனா நான் மாசி கடைசி இங்க பங்குனி பிறக்க போது பிறந்தேன். ஆ, ஆனா எங்க வீட்டுல யாருக்குமே ஹார்ட் அட்டாக் இல்லைங்க. சரி, கவனமா இருந்துக்காங்க தாய். அப்ப பங்குனி சந்திப்புல வருதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க. அதனால பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்பாவுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். எங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு. ஓகேவா தாயி? ஆமா, எங்க அப்பா கேன்சர் இருக்காரு. துலாமலை என்ன கிரகம் இருக்கோ, துலா ராசியில என்ன கிரகம் இருக்கோ அவங்களுக்கு அதாவது குடல் வளர்ந்ததை சொல்லும். இப்ப எங்க பையனுக்கு வந்து ராசியே வந்து சந்திரன் தான். ராசி துலா ராசி தான். துலா ராசினா அதுல என்ன இருக்கும்? சந்திரன் இருக்குமா கிரகம். என் வீட்டுக்காரிக்கு ஒட்டுக்குடல இருந்து ஆபரேஷன் செஞ்சோம். எனக்கு யூட்ரஸ் எடுத்திருக்கு. அது வருமோ உடல் சம்பந்தம்? உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு குரு இருக்காருங்க. குரு இருக்கிறார். சரிங்களா? குழந்தைங்களுக்கு வரும், இல்லைன்னா பெரியவங்களுக்கு வரும் குடல் சம்பந்த உபாதைகள். எங்க அம்மாவுக்கு இருக்குங்க. அது உண்டு இல்ல? எங்க அம்மாவுக்கு ஓகே. இந்த சிறுகுடல் இது எடுப்பாங்க இல்லைங்களா? ஆமா. அப்பண்டிஸ் சொல்லுவாங்கல்ல. ஓகே ஓகே. பாத்தீங்களா எப்படி விஷயத்த சொல்லுதுன்னு? ஐயா கேது இருந்தாங்க ஐயா. அம்மா கேது இருந்தா அம்மா வழியில அப்படிங்கறத சொல்லலாம். இல்லைன்னா அது எத்தனை பாவகன்னு பார்த்து சொல்லலாம். சிம்ம லக்கணங்க. நீங்க உங்களுக்கு இங்க இதுல கேக்குறாங்க, நீங்க மீட் போடுங்க.
ஐயா சொல்லுங்கம்மா. சிம்ம லக்கணங்க ஐயா, 3ஆம் பாவகம், ஆ, சந்திரனோட 3ஆம் பாவத்துல கேது. ஆமாங்க ஐயா. ஆ, ஆமாங்க ஐயா. ஆனா பிறந்தது புரட்டாசி மாதம். சந்திரனோட கேது இருக்கா? சந்திரனோட கேது. சந்திரனோட கேது இருக்குன்னா தாய் வழியில அப்படிங்கறத கட்டாயம் சொல்லுது. ஆ, குடல் பிரச்சனை இருக்கும். ம், இருக்குங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. இது போல விஷயங்கள் நெட்டெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் நாம ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்லி கொடுப்போம். டெய்லியும் ஒரு பரிகாரம், ஒரு நெட்டெடுப்பு விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு ஒண்ணு சேர்த்திட்டே வரும்போது நிறைய பலன்கள் வந்துடும். சரிங்களா? அதனால இந்த வகுப்பு வந்து நாங்க கன்டினியூ பண்றோம் அப்படிங்கிறவங்க உங்களுடைய பெயர், செல்போன் நம்பர், ஊர் பேர் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வீடியோ அனுப்பிடுவோம். டெலிகிராம் இல்லாதவங்க டெலிகிராம் யூஸ் பண்ணி பழகிக்காங்க. சரி, இன்னைக்கு வகுப்புடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு 6:15 லிங்க் வந்துடும். 6:15 ஓப்பன் ஆயிடும். முன்னாடி வரவங்களுக்கு மட்டும்தான் வரும், ஓப்பன் கிடைக்கும். அதனால நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100 பேத்துக்கு மேல வருவாங்கும் போது இந்த 2 லிங்க்குமே தேவைப்படும். சரிங்களா? அதனால கொஞ்சம் முன்கூட்டியே வந்துருங்க. வராதவங்க வர முடியல அப்படிங்கிறவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு லிங்க், அதாவது இந்த வீடியோலாம் அனுப்புறதுக்கு இதாகும். அதுக்குன்னு வாரத்துல ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டு 4 நாளைக்கு வராது இருக்கிறது, நினைச்ச டைமுக்கு வர்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபாலோ பண்றது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும். தேவைப்பட்ட விஷயங்கள் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். உங்களுடைய பெயர், ஊரு, ஃபோன் நம்பர் எங்களுக்கு இப்போ உடனே நீங்க கட் பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுங்க. அவங்களே எல்லாத்தையும் குரூப்பா சேர்த்து நாம இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு தயாராகுவோம். சரிங்களா? சரி, வகுப்பை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம். எப்படி இருந்தது வகுப்பு? சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ம், ஐயா நல்லா புரியுற மாதிரி சொல்றீங்க, நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு, மனசுல வைக்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிச்சுங்க. நல்லா எழுதி நல்லா புரிய முடியுமா நீங்க எடுத்து சொல்றது எங்களுக்கு புரியுது இல்லையா? புக்கு இல்லைன்னா கூட சொல்ற மாதிரி நாங்க இப்ப எழுத எழுத வருது. ம். ஐயா ராசிக்காரகத்துவம் ரொம்ப ஐயா, அருமையா இருந்ததுங்க ஐயா. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. சந்தோஷம். வந்து இந்த குருக்கு 16 வருஷம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. தந்தைக்கு வந்து 10 மாசம், தகப்பனாரோடது வந்து சூரியன் 6 மாசம் 6 வருஷம், அதோட சேர்த்து 10 அது 6 16 சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. நானு இது மாதிரி கேட்டதே இல்லைங்க. ரொம்ப, அதாவது அந்த திசா இருப்ப வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சுங்க. சந்தோஷம். சார் நீங்க சொல்றது சூப்பரா இருக்குதுங்க சார், புரியுது. ஆனா உங்க வேகத்துக்கு என்னால எழுத முடியல. சரி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஐயா ராசிக்காரகத்துவம் அருமையா இருந்தது. மாதத்தை பத்தி சொன்னதும் அருமையா இருந்ததுங்க ஐயா. மாத பலன்களும். ஐயா வகுப்பு புரியும்படியே மிகவும் எளிமையா இருக்குங்க. சந்தோஷம் ஐயா. வகுப்பு அருமையா புரிஞ்சுதுங்க ஐயா. ஐயா ஒவ்வொரு ராசியோட அருமையா சொல்லுயா. ரொம்ப விளக்கமாவும் சுருக்கமாவும் அருமையா சொல்லுயா. சரிங்க சரிங்க.
வகுப்பு அருமையா புரிஞ்சுதுங்க ஐயா. சந்தோஷங்க ஐயா. வெற்றிவேல் ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பரணிதரன் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த நீருக்கு சுண்டு வரல சொன்னீங்க பாருங்க, மறக்கவே முடியாது யாராலையும். ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டியா. சரிங்க. பஞ்சபூதத்துல நீருக்கு சுண்டு வரல சொன்னீங்க பாத்தீங்களா, உதாரணமே மிகச்சரியான உதாரணமையா. மகிழ்ச்சி, நமக்கு சந்தோஷம் ஐயா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்க வகுப்புலி தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்கய்யா. அப்படியா? சிறப்பா இருந்தது. ஆமா, பஞ்சபூதத்துல விரல்ல சொன்னது, அதுவும் நீருக்கு சுண்டு விரல காமிச்சு எல்லா குழந்தை போறது தாண்டி தானே வந்திருப்போம் நம்ம. ஆமா, அதே மறக்க முடியாது. மகிழ்ச்சி, நமக்கு சந்தோஷம் ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி சார். வணக்கம் சார். கிளாஸ் வகுப்பு நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல தெளிவா இருக்கு. சந்தோஷம் ஐயா. சார் வேற எதுவும் வந்துருக்கேன் குரூப்ல. என்னங்க ஐயா? குரூப்ல சேர்த்துருங்க சார். சேர்த்து விட்டுருங்க, சேர்த்து விட்டுருங்க. ஐயா நம்பர் தான் இருக்கு 944. இருக்கு இருக்கு, நீட் இருக்கு. ராமலிங்க ஐயா தானே? ராமலிங்க ஐயா. சரிங்க. ஓகே சார். நல்லது. ஸ்ரீராமஜியும் ஐயா. ஐயா நீங்கள் ஒரு ஒன்றை சொல்லும் பொழுது படுத்தி அதை புரிய வைக்கக்கூடிய விதம் மிக அருமையாக. சந்தோஷங்க ஐயா. அது உங்களுடைய ஆசீர்வாதத்தோட சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா. ஸ்ரீராமஜி நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா.